இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைக்கு பொது காலத்தினுடைய 23வது ஞாயிற்றுக்கிழமையையும் அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழாவையும் இணைத்து நாம் கொண்டாடுகின்றோம். பாரிஸ் நகரத்தில் இப்பொழுது பாரா ஒலிம்பிக்ஸ் அல்லது உடல் குறைபாடு உள்ள நபர்களுக்கான விளையாட்டு வீரர்களுக்கான போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று அதனுடைய இறுதி நாள். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா 71வது இடத்தை பிடித்திருந்தது. தங்கப்பதக்கம் ஒன்று கூட வெல்லவில்லை. அது மொத்தமாக வாங்கியிருந்த பதக்கங்கள் 6. இப்பொழுது நடைபெற்று இன்றைக்கு நிறைவு பெற இருக்கின்ற இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் 16வது இடத்தில் இருக்கிறது. 7 தங்கங்களோடு மொத்தம் 29 பதக்கங்களை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. எனவே இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த விளையாட்டு வீரர்களோடு நேரடியாக பேசியும் அல்லது தனது சமூக ஊடகத்திலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என்கிற ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் எப்படி அது தரத்தில் குறைவது இல்லையோ, அதே போல அங்கத்தில் குறைவிருந்தாலும் அவர்களுடைய தரத்திலும் அவர்கள் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதிலும் ஒரு குறைபாடும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நமது உடல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அது மனித மாண்பையோ அவர்களுடைய திறமையையோ குலைத்துவிட முடியாது என்பதற்கு இந்த விளையாட்டுப் போட்டிகள் மிக பெரும் அடையாளமாக இருக்கின்றன. கடந்த ஒரு வாரமாக சமூக ஊடகங்களில் வெளிவருகின்ற ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு பள்ளியில் ஒருவர் உடல் ஊனமுற்றவர்களை இழிவுபடுத்துகிற விதமாக பேசிய பேச்சு உங்களுக்கு தெரியும். நீ நொண்டியாக, பார்வையற்றவனாக, முடவனாக, உடல் குறைபாடு உள்ளவனாக பிறந்திருந்தாய் என்றால் அது முற்பிறவியில் நீ செய்த பாவம், அதனால்தான் நீ இப்படி பிறந்திருக்கிறாய் என்று நேரடியாகவே அவர் குற்றம் சாட்டுகிறார். அதை எல்லோரும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற போது பார்வை குறைபாடுள்ள ஒரு ஆசிரியர் கோபம் கொண்டவராக, இது பகுத்தறிவிற்கு எதிரான ஒரு எண்ணமாக இருக்கிறது, உங்களுடைய பேச்சை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காட்சி. மற்றவர்கள் வாய் திறக்காமல் இருக்கிற போது துணிச்சலோடு வாய் திறந்து பேசியவர் அந்த ஆசிரியர். அன்புக்குரியவர்களே, உடல் ஊனமுற்றவர்களை, உடல் குறைபாடு உள்ளவர்களை ஏளனமாக பேசுகிற போக்கு என்பது எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதிலும் அதை கடவுளினுடைய பாதையிலே திருப்பி விடுவதிலும் பல்வேறு செய்திகளை பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடமும் இத்தகைய செய்தி கேள்வி கேட்கப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 3வது இறை வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமோ இவனது பெற்றோர் செய்த பாவமோ அன்று, மாறாக கடவுள் மாட்சி பெறும் பொருட்டு என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். இவன் செய்த பாவம் இல்லை, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் இல்லை என்று இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். கடவுளுடைய பார்வை என்பது உடல் ஊனமுற்றவர்கள் கடவுள் கொடுக்கிற தண்டனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒருவேளை அவர்கள் அப்படி பிறந்திருந்தால் அவர்களின் சார்பாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் மீது இரக்கத்தோடு இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுக்குள்ளே திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக நாம் துணை நிற்க வேண்டுமே தவிர, அவர்களை சபிப்பதோ அவர்கள் இருக்கிற நிலைக்கு இன்னும் அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிறவர்களாக நாம் செய்வது மிக பெரும் தவறு. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் பழி தீர்க்க வருவார். பழி தீர்க்க வருவார் என்றால் யாருடைய பக்கமாக இருந்து, யார் உடல் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பார்வையற்றவர்களாக இருக்கிறார்களோ, செவிடர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய பக்கமாக நின்று அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்று இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. கடவுள் யார் உதவி தேவைப்படுகிற நிலையில் இருக்கிறார்களோ
அவர்களுடைய சார்பாக இருக்கிறார். அவர்களுடைய சார்பாக நின்று அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே கடவுள் மிகவும் இரக்கம் நிறைந்த கடவுளாகவும் உதவி தேவைப்படுகிறவருடைய சார்பாக நிற்கிற கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய முதல் செய்தி. இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக நாம் கற்றுக்கொள்வது, நாம் உண்மையை உரத்தச் சொல்ல வேண்டும் என்பதுதான். பேச முடியாத, காது கேட்காத ஒரு நபரை ஆண்டவர் குணப்படுத்துகிற போது இந்த செய்தியை வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறானோ அவனால் பேசாமல் இருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை அனுபவித்த அவனோடு கூட அவரை அழைத்து வந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னும் அதிகமாக இயேசுவை போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், அவரை பற்றிய செய்தியை சொல்லுகிறார்கள். எப்பொழுது இயேசு திறக்கப்படு என்று சொன்னாரோ, அவர் திறக்கப்படு என்று சொன்னது நாம் உண்மையை பார்த்து அதை பேசாமல் இருக்கிற நாவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதாகவும், ஆற்றல் இன்றி உண்மையினுடைய சார்பாக பேசுவதற்கு திராணியற்றவர்களாக இருக்கிற நிலையை பார்த்து திறக்கப்படு என்று சொன்னதாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இந்த வாய் பேச முடியாத, காது கேட்காத அந்த நபர் உடனடியாக ஆண்டவருடைய வல்லமையை பற்றி எடுத்துரைத்ததைப் போல நாமும் எடுத்துரைப்போம். என்ற இரண்டாவது வாசகத்திலே யாரும் பேச துணியாத கருத்தை யாக்கோபு பேசுகிறார். உண்மை எது என்று அவர் கண்டுகொள்கிறாரோ, ஆண்டவருடைய இரக்கத்தை அவர் புரிந்து கொண்டதனால் நாம் செய்கின்றது எது சரி எது தவறு, ஆள் பார்த்து செயல்படுவது தவறு என்கிற விதத்திலே யாரும் பேச துணியாத கருத்தை மிகவும் தெளிவாக இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். உண்மையை நாம் பேசுவதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. பார்வை குறைபாடுள்ள அந்த ஆசிரியர் பகுத்தறிவு கொண்டு இன்னொருவர் மேடையிலே பேசுவது தவறு என்று தெரிந்தாலும் கூட அதை கேட்பதற்கான ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதைத்தான் நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தி விடுக்கின்றன. மூன்றாவதாக, மிக முக்கியமாக, எந்த விதமான வேறுபாடுகளையும் நாம் நம்மிடையே வைத்து கொள்ளக்கூடாது என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு உடல் ஊனமுற்றவர் என்றால் இவர் என்ன மதத்தை சார்ந்தவர், எந்த மொழியை பேசக்கூடியவர் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உதவி என்பது யாருக்கு தேவைப்படுகிறதோ கடவுளைப் போல நாமும் இரக்க குணம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். இன்றைய நற்செய்தியிலே அந்த அழைத்து வந்த நபர்கள், இன்றைய நற்செய்தியிலே யாக்கோபு பேசுகிறதைப் போல் நாம் வெளியிலே இருக்கிற உடை அணிந்தவர்களை, பணக்காரர்களை, ஜிகிஜிகு என்ற ஆடை அணிந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வது தவறு. யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுடைய சார்பாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர, இவன் என்னை சார்ந்தவன் என்பதற்காக அல்ல. உதவி யாருக்கு தேவைப்பட்டாலும் அவர்களுடைய சைடில், அவர்களுடைய தேவையின் பால் நாம் இருக்க வேண்டும். கடவுள் அப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இனத்திற்குமான இரக்க மிகுந்த தந்தையாக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று கருத்துக்களையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இன்றைய நாளிலே விழா கொண்டாடுகின்ற அன்னை மரியாளையும் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் எப்பொழுதும் ஆண்டவரை போல, எப்படி ஆண்டவருடைய முதல் வாசகத்திலே சொல்லுகிறாரோ அதே போல தேவையில் இருப்போர் சார்பாக, ஒடுக்கப்பட்டவர்களுடைய சார்பாக, உதவி தேவைப்படுகிறவர்களுடைய சார்பாக அன்னை மரியாள் இருக்கிறாள். அதைத்தான் எலிசபெத்தை சந்திக்க செல்வதை பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தில் பார்க்கிறோம். தன்னுடைய அன்பு மைந்தனுடைய சீடர்கள் இயேசு இறந்ததற்கு பிறகு சிதறி போகலாம் என்று நினைக்கிற போது அவர்களோடு சேர்ந்து இருந்து ஜெபிக்கிற தாயை அன்னை மரியாளை பார்க்கிறோம். இரக்கம் நிறைந்த தாயாக, உதவி தேவைப்படுகிறவருடைய சார்பாக இருந்து மன்றாடுகிற அன்னை அவர். இரண்டாவது, உண்மையை உரத்த குரலிலே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக அன்னை மரியாள் இருக்கிறாள். அந்த பார்வை குறைபாடுள்ள ஆசிரியர் சங்கரை போல, தன்னுடைய கட்டவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு பேசிய அந்த ஊமையரை போல, யாக்கோபுவை போல, அன்னை மரியாள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உரத்த குரலிலே கடவுளை போற்றுவதற்கு தயங்கவில்லை. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்றவர் பாடுகிறார்.
கடவுள் தாழ்நிலையிலே இருந்த என்னை உயர்த்துகிறார் என்று பாடுகிறார். செல்வந்தரை வெறும் கையராய் அனுப்பிவிட்டார் என்று சொல்லுகின்றார். வலியவர்களை சிதறடிக்கச் செய்வார் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை தனது மனதிலே பூட்டி வைத்துக் கொள்ளாமல் உரத்த குரலிலே அவர் கடவுளை போற்றுகிறார், உண்மையை சொல்லுகிறார். மூன்றாவதாக, அனைவரையும் சமமாக அனைவர் மீதும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகிற தாயாக, அரவணைக்கிற தாயாக இருக்கிறார். என்ற 2வது வாசகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி பார்த்தோம். அன்னை மரியாள் எப்படி இல்லை என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். யாருக்கு உதவி தேவையோ, அந்த உலகம் முழுவதுமாக இன்றைக்கு அன்னை மரியாளுடைய உதவி தேவைப்படுகிறது என்றால் எல்லா இடங்களுக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார். ஐரோப்பாவிலும் கொடுக்கிறார், இந்தியாவிலும் கொடுக்கிறார், ஆப்பிரிக்க தேசத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி என்று பல இடங்களில் அன்னை மரியாள் எல்லா இனத்திற்கும் அவர்களை தனது அன்பு மைந்தனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற தூதுவராக நின்று எல்லோருக்கும் உதவி செய்கிறார். வேளைநகர் அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்று நீங்கள் அங்கு காட்சி கொடுத்த போது நடந்த நிகழ்வை பாருங்கள். ஒரு முடவரை பார்க்கிறார், ஒரு சிறுவர்களை பார்க்கிறார், இந்து சகோதரரிடத்திலே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார், போர்த்துகீசியர்களுக்கு அவர் உதவி செய்கின்றார். எனவே யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற அன்னையாகத்தான் இருக்கிறார். ஒரு இடத்தில் அவர் காட்சி கொடுத்தார் என்பதற்காக அந்த இடத்திற்கான மக்களுக்காக உதவி செய்வதற்கு மட்டும் அவர் வந்தார் என்பது அல்ல. அன்னை மரியாளை வைத்து நாம் மக்களை துண்டாடக்கூடாது, பிரித்துவிடக்கூடாது. நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாமும் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. அனைவருக்குமான ஆண்டவர் என்பதைப் போல ஆண்டவருடைய செய்தியை எடுத்துச் சொல்வதற்கு அன்னை மரியாள் பல்வேறு இடங்களுக்கு சென்றாரே தவிர மக்களை பிளவுபடுத்தி அவருடைய பெயரால் மக்கள் பிளவுபட்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் ஒருபோதும் அது இல்லை. அதை நாம் புரிந்து கொண்டு ஆரோக்கிய அன்னை அனைவருக்குமான அன்னையாக, நோயாளிகளுக்கு எல்லோரும் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, அனைவருக்குமான தாய் என்பதை அவர் நிரூபிக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு இந்த பொது காலத்தினுடைய 23வது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களும் அன்னை மரியாளும் நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். நீங்கள் உங்களோடு வாழ்கிற நபர்களை, மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இல்லை என்றால் யார் உதவி செய்தால் அவர்கள் நலம் பெறுவார்களோ அவர்களிடத்தில் அழைத்து செல்லுங்கள் என்பதாகவும், எந்நாளும் எப்பொழுதும் உண்மையை உரத்து கூறுகிறவர்களாகவும், மூன்றாவதாக மிகவும் முக்கியமாக நாம் கடவுளுடைய பெயரை, அன்னை மரியாளுடைய பெயரை சொல்லி யாரையும் பிளவுபடுத்தாமல் எல்லோரையும் ஒரே மனதோடு நாம் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த விழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவருக்கும் நலத்தை அருள்வதற்காக அன்னை மரியாள் தன் மைந்தரிடம் பரிந்து பேசுவாராக.